ஹலோ, ஹவ் ஆர் யூ? நான் இன்றைக்கி தேங்காய் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். இன்றைக்கி 2 தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓடு நல்லா கருப்பான தேங்காய், முத்தின தேங்காவாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2 தேங்காய் உடச்சிட்ருக்கேன். அதை வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா சிலும்பெல்லாம் எடுத்துகிட்டு உடச்சிங்கன்னா அந்த திருவும் போது அந்த குப்பையெல்லாம் கொட்டாது, இந்த நாரெல்லாம் கொட்டாது. இந்த மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டாக திருவிடாதீங்க. அடியில் அந்த கருப்பு அந்த ஓடெல்லாம் திருவி விட்டுட்டிங்கனாக்கா கருப்பாக போயிடும், நல்லா இருக்காது தேங்காய் கேக்கு. இந்த மாதிரி திருவி எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கருப்பாக ஏதாவது இந்த அடித்தோல் கடந்துச்சுன்னா தனியாக எடுத்துருங்க. ஏன்னா கேக் வந்து வெள்ளையாக வராமல் போயிடும். நல்லா சுத்தமாக திருவி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த கட்டியாக இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாக விழுந்துருந்துச்சுன்னா அதையும் தனியாக பொறுக்கி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு 2 தேங்காவுக்கு 100 கிராம் ரவா, இதை நல்லா வறுத்துக்கணும், வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். லைட்டாக நெய் விட்டு வறுத்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் 400 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். 2 தேங்காய்க்கு 400 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நல்ல ஒரு தாம்பாளத்தில் நெய் விட்டு நல்லா சுற்றி தேய்ச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. இதை வந்து தேங்காவை நல்லா செவக்கன்னு ரொம்ப செவந்துடக்கூடாது, வாசம் வரணும், அந்த கலர் மாறாமல் இருக்கணும். அந்த ஒயிட் கலர் மாறாமல் வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது சிம்மில் வச்சு வருங்க, அப்போ தான் வந்து தேங்காயோட கலர் மாறாது. அப்புறம் கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும்போது அடியில் பிடிச்சிக்கும், இந்த தேங்காய் பால் வந்து போய் அடியில் பிடிச்சிக்கும். அது மாதிரி பிடிச்சிக்காமல் நல்லா தெளிவாக வறுத்து எடுத்துக்கோங்க வெள்ளையாக. இது வந்து ஒரு 15 நாளைக்கு வெளியில் வச்சே சாப்பிட்லாம். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் தான். இது ஹாஸ்டலுக்கு அனுப்ப போகிறேன், அதனால் நல்லா கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். அந்த தேங்காய் பால் சுண்டுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரவாவை இந்த மாதிரி நான் நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன் வாசம் வரா மாதிரி. தேங்காவையும் நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட இந்த ஏலக்காவை கலந்துக்க வேண்டியதான். ஏலக்காவையும் இந்த ரவாயையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு இந்த ஜீனி 400 கிராம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பாகு வந்து கெட்டியாக வந்துட்டு இந்த மாதிரி கம்பி பதம் வரும். இதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக ஒரு கிணத்துல தண்ணி வச்சுட்டு இதை விட்டிங்கன்னா ஒரே இடத்துல செட் ஆகி நிற்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரவா தேங்காய், அதை கொட்டி நல்லா கிளறி விட்டு இந்த நெய் போட்டு வச்சுருக்கோம்ல இந்த தாம்பாளத்தில் கொட்டி நல்லா சமப்படுத்தி விட வேண்டியது. ஃபைனலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கத்தி வச்சு ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த மாதிரி அழகாக கேக் வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.